வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சை சுண்டைக்காய் 150 கிராம், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 2 நம்பர், பூண்டு 15லேருந்து 20 நம்பர், குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி 1 லெமன் சைஸ், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போது சுண்டைக்காய் குழம்பு சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சுண்டைக்காவை உடச்சி க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அந்த சுண்டைக்காய் மேலே இருக்க அந்த ஒரு காம்பு இருக்கும், அந்த காம்போட நீங்கள் அப்படியே போட்டு குக் பண்ணால் கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அதனால் அந்த மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு கையிலே உடைக்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைக்க முடியாது, நல்லா அழுத்தமாக இருக்கும். அதனால் கிச்சன் மேடை அப்படி இல்லைனா வீட்டில் கட்டிங் போர்டு இருக்கா, அந்த கட்டிங் போர்டில் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்று ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வீட்டில் தோசை கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் சீக்கிரமாக உடையும். இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த விதையை எடுக்கிறது நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், வயிறு வலி இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் விதையை எடுத்துருக்கணும். அதுக்காக நீங்கள் முழுசாக எடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 10% இருக்கிறதுனால தவறு எதுவுமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80 to 90% அளவுக்கு நீங்கள் இந்த விதையை எடுத்துருங்க. சுண்டைக்காய் பெரும்பாலும் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு எதுக்கு நல்லது கேட்டிங்கன்னா, நம்ம ஜுரம் வருதுன்னு வச்சுங்க, அந்த டைமில் சுண்டைக்காய் சாப்பிட்றது நல்லது. அது மட்டும் இல்லை, வாய்ப்புண்ணு, நம்மளோட பல் சொத்தை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுண்டைக்காய் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பல மருத்துவ குணம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மாசில் உரம் எடுத்துக்கங்க. இப்போது இந்த மாதிரி உடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறோம். திருப்பி 100 வாட்டி போட்டு வாஷ் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகிட்டுன்னா, அந்த சுண்டைக்காய் முடிஞ்சிருக்க விதை வந்துடும். இப்போ எப்படி அந்த சுண்டைக்காவை க்ளீன் பண்ணுறது இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு கறியில் எந்த இடத்துல போட்டு இந்த சுண்டைக்காய் குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேர் வெங்காயம் வதக்கும் போது சுண்டைக்காய் போட்டுருவாங்க. அப்படி போட்டு நம்மளுக்கு அந்த கலர் மாறிடும். அதனால் நான் கரெக்டான ஸ்டேஜில் சொல்கிறேன் எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு. இப்போது இந்த மண்சட்டில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த வாசனை நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கேன். நான் சொன்ன குவான்டிட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சின்ன வெங்காயம் வதக்கிட்டு நீங்கள் குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதே டைமில் வெங்காயம் வதக்கிற பக்கம் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 75 to 80% அளவுக்கு வதக்கிடுங்க. இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் கூட இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த இனிப்புத்தன்மை, காரத்தன்மை, புளிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அந்த சுண்டைக்காயோட டேஸ்ட்டு எல்லாமே தெரியும். அதனால தான் கரெக்டான ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன், வெங்காயம் வதக்கிற பக்கம். இந்த தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு தான் இந்த பச்சை சுண்டைக்காய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் வதங்குற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கலர் மாறிடும். சில பேருக்கு அந்த கலர் மாறினாலும் பிடிக்காது. அதனால தான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த இடத்துல யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க அதுக்கு பிறகு குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் என்ன பண்ணனா, அந்த குழம்புத்தூள் யூஸ் பண்ணும்போது காரம், அந்த காஞ்ச மிளகா காரம் அதிகமாக இருக்குது, நீங்கள் சொன்ன ரேஷியோவில் ட்ரை பண்ணும்போது அப்படி சொல்கிறாங்க. குண்டு மிளகா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில பேர் நீட்டு மிளகா போட்டுருவாங்க, இல்லை காஷ்மீரி மிளகா போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா காரத்தோட அளவு மாறும். அதனால் குண்டு மிளகாவும் தனியாகவும் நான் சொன்ன குவான்டிட்டியில் நீங்கள் வீட்டில் காய வச்சு அரைச்சி இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் குழம்புத்தூளே இல்லை, அந்த டைமில் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது அப்படி கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்னா, சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு இந்த கறியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை சுண்டைக்காவும் போட்டாச்சு, இதில் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு தான் புளி தண்ணி போடணும். புளி தண்ணி எடுத்த உடனே நீங்கள் ஊற்ற வேண்டாம். அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் புளி தண்ணி ஊற்றுறோம். இப்போது
புளி வந்து ஒரு லெமன் சைஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு தன்மை ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. அதனால ஒரு கல் புளி எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த புளி போட்ட பிறகு திருப்பி நல்லா கொதிக்க வேண்டும். எப்படி மசாலா போட்ட பிறகு கொதிக்க விட்டீங்களோ அது மாதிரி புளி போட்ட பிறகு நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அடாடா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சுண்டக்காய் குழம்பு ஊற டேஸ்ட் அதிகரிக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். சேனைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: சேனைக்கிழங்கு 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, எலுமிச்சப்பழம் மீடியம் சைஸ் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சேனைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு பீல் பண்ணி எடுத்துருங்க. அதாவது மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஈவன் சைஸில் கட் பண்ணி முடித்த பிறகு தான் உங்களுக்கு தேவையான சைஸை கட் பண்ண முடியும். அதனால் பக்குவமாக ஈவன் சைஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாமே ஈவனாக கட் பண்ணணும். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் சமைக்கும் போது அதாவது தோசைக்கல்லை போட்டு குக் பண்ணும்போது ஒன்று சீக்கிரமாக வந்துடும், ஒன்று சீக்கிரமாக வேகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சைஸில். அவ்வளோதான். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். கிழங்கு வந்து குக் பண்ணும்போது பச்சை தண்ணியில் போட்டு தான் குக் பண்ணணும், சுடு தண்ணியில் போட்டு குக் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த கிழங்கு எந்த அளவுக்கு பக்குவமாக குக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும். 80 to 90%. இதுவே ஓவர் குக் பண்ணி நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா கண்டிப்பாக மசாலாவோட கிழங்கு மிக்ஸ் ஆகும்போது உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 80% அளவுக்கு வேக வச்சுருங்க. பார்த்தீங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த கிழங்கு உடச்சின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி சாஃப்டாக உடையும். நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதே டைமில் நீங்கள் தோசைக்கல்லை போட்டு குக் பண்ணி இருக்கும்போது மசாலா ஒட்ட ஆரம்பிச்சிடும் தோசைக்கல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். வேக வச்சது அப்படியே ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு சூடு ஆட்டம் சொல்லி விட்டுருங்க. இதுக்கு பிறகு ஒரு பெரிய பவுலில் மசாலா பவுடர் போடுறோம். நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், தனியா பவுடர். இதுக்கு பிறகு அதாவது 1 மடங்கு சில்லி பவுடர்னா 2 மடங்கு தனியா பவுடர். அந்த ரேஷியோ தான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் தனியா பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சொல்லியிருக்கேன்ல, அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இங்கேயும் மீதி கிழங்கு வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இது போட்ட பிறகு எலுமிச்சப்பழம், மீடியமான சைஸில் எலுமிச்சப்பழம் நீங்கள் புழிஞ்சு விடணும். அதே டைமில் எலுமிச்சப்பழம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு காரம் தன்மை தெரியாது. அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு தன்மை பார்த்துங்க. புளிப்பு வந்து ஒரு கல் கம்மியாக இருக்கணும், காரம் ஒரு கல் அதிகமாக இருக்கணும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே அதிகமான தண்ணி ஊற்றி மசாலா மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கிழங்கோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பக்குவம், அதே டைமில் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்படி தொட்டிங்கன்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிற பக்குவத்தில் இருக்கணும்.
இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா வேக வச்ச கிழங்கு அந்த ட்ரேயில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதோட அந்த மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு ட்ரே எடுத்து இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணினா அந்த கிழங்கு உடையாமல் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா சின்ன பவுலில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, அப்போ உடைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக பக்குவம் கொடுக்காது. இதுக்கப்புறம் இந்த மசாலாவோட இந்த கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த காரம் புளிப்பு ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபிக்கு, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி சேனைக்கிழங்கு ரெசிபிக்கு. மசாலா எப்படி கிழங்கோடு ஒட்டியிருக்குல்ல, இந்த இடத்துல சில பேர் கடலமாவும் அரிசிமாக போட்டுருவாங்க. அப்படி போட்டுன்னா பஜ்ஜியோட கான்செப்ட் போய்டும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெறும் காரமும் புளிப்பும் இந்த கிழங்கு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெசிபிக்கு. இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. அதுக்கு பிறகு ஒரு கிழங்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த கிழங்கு நீங்கள் போட்ட உடனே திருப்பக்கூடாது தோசைக்கல்ல. கொஞ்சம் ஒரு செகண்ட் நீங்கள் விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு பிறகு திருப்பி போட்டு குக் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்கு பூண்டு குழம்பு, கிள்ளி போட்ட சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு தான். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அழகாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் குழம்பு தூள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுவீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் வச்சு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இன்றைக்கி தெளிவாக இந்த சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக பண்ணுற மெத்தட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த மெத்தட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தீங்க. மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.